ஹலோ டீம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். நான் உங்கள் தேவேந்திரன். ஸோ கைஸ், நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வெல்த் கிரியேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி வந்து இஎம்ஐ பற்றி ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வெல்த் கிரியேஷன் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது இஎம்ஐ பற்றியான ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து இஎம்ஐன்றது அத்தியாவசியத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆடம்பரத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக போச்சு. ஸோ ஒன்ஸ் அப்பான் டைம் இஎம்ஐன்றது ஒன்று எதுக்காக வந்துச்சுன்னா, நமக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு அத்தியாவசிய தேவைகள் நிறையவே இருக்கும். ஸோ அந்த திங்ஸை வந்துட்டு நம்மளால் உடனே வாங்க முடியாததுக்காக இஎம்ஐன்ற ஒரு மெத்தட் வந்துச்சு, ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து இதுக்கு இன்றைக்கி வந்து அது ஆடம்பரத்துக்கு உண்டான ஒரு பொருளாக மாறி போச்சு. ஸோ ஏன் அதனால் மாறிச்சு? ஸோ அதுக்கான ரீசன் என்ன? ஏன் வந்து இஎம்ஐஸ் வந்து அதிகமாகுது? ஏன் வந்து பார்த்தினாக்கா அது நம்மளோட வெல்த்தை கில் பண்ணுது? அண்டு ஸோ இதுக்கான ரீசன் என்ன? ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம வந்து இது வந்து ஒரே வீடியோவில் பேசி முடிச்சிட முடியாது, இது வந்து நிறைய சீரிஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு எதனால் இஎம்ஐ வந்து க்ரியேட் ஆகுது, ஸோ எதனால் இஎம்ஐ நம்மளுக்கு வருது, ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாதா? ஸோ ஃபஸ்ட் ஓகே, நம்ம எதனால் வந்து இஎம்ஐ க்ரியேட் ஆகுதுன்றது நம்ம ஒரு 3 to 5 திங்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தாக்கா நம்மளுடைய அத்தியாவசிய தேவை. ஸோ அதுக்காக தான் இஎம்ஐன்ற ஒன்றே வந்தது, நான் சொன்ன மாதிரி. ஸோ என்னென்னா, நம்மளுக்கு ஒரு பைக் தேவைப்படலாம். ஸோ அதை இஎம்ஐயில் போட்டுக்கலாம். நான் ஒரு மாதம் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறேன். ஓகே, ஒரு வந்து பார்த்தினாக்கா ஒரு மாதம் 4,000 ஒரு இஎம்ஐ போட்டு ஒரு பைக் எடுக்கலாம். ஸோ அண்ட் தென் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வந்து பார்த்தினாக்கா குக்கிங்க்கு தேவையான சில திங்ஸ், ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவாங்க. அண்ட் பார்த்தினாக்கா ஒரு டைம் டிவி. ஸோ டிவின்றதே ஒரு சம்டைம்ஸ் வந்து லக்ஸரி தான். ஸோ ஓகே, டிவி கூட எடுத்துக்கலாம். அண்டு வந்து பார்த்தினாக்கா இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கும். ஒரு சில திங்ஸ்லாம் வந்து பார்த்தினாக்கா சரி, மொபைல் ஃபோன்ஸ் இன்றைக்கி வந்து மொபைல்ன்றது வந்து அத்தியாவசிய தேவையாக போச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்தாக்கா 1.5 லட்சம் கொடுத்து ஐஃபோன் வாங்குறதுன்றது ஆடம்பரம் தான். ஸோ ஒரு 20,000 30,000 கொடுத்து ஒரு நார்மல் மொபைல் வாங்குறது ஒரு அத்தியாவசிய தேவை. ஸோ இதுக்காக இஎம்ஐயில் வாங்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தாக்கா ஒரு லெவல் தாண்டி போகும்போது தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ அத்தியாவசிய தேவைக்காக நம்மளுக்கு வந்து இஎம்ஐ கிரியேட் ஆகுது. இட்ஸ் ஓகே. இது வந்து பார்த்தினாக்கா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அத்தியாவசியக்கு தேவையான பொருளை நீங்கள் ரொம்ப ஆடம்பரமாக வாங்கக்கூடாது. இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் வேணும், ஒரு 20,000 30,000 கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், பிரச்சனை கிடையாது. நான் இதே வந்து பார்த்தாங்க, நான் 1.5 லட்ச ரூபா ஃபோன் வாங்கினா உங்களுடைய சேலரி வந்து 20,000 30,000 இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க உட்காந்துட்டு. அதுக்கு வந்து இஎம்ஐ மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வந்துட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க. ஸோ அதை பாருங்கள், ஓகேங்களா? இது வந்து அத்தியாவசிய தேவைக்கு தேவையான பொருளாக ரொம்ப நம்மளுக்கு எது தேவையோ அது வந்து கம்மியான விலையில் நம்ம வாங்கணும். அதை விட்டுட்டு அதுலேயும் வந்து பார்த்தாக்கா ரொம்ப லக்ஸரியாக வாங்கினா நம்மளுக்கு வந்து தேவையில்லாத இஎம்ஐஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வர தான் செய்யும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்டு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் வித் அதர்ஸ். ஸோ இஎம்ஐ கிரியேட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் இது தான். இட்ஸ் ஓகே. எதுனா, இப்போ நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், இல்லை சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறேன், என் ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறேன். ஸோ அவன் வந்து கார் வச்சுருக்கான். ஆக்சுவலி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதான்னு பாருங்கள். நீங்கள் ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரே வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு லக்ஸரி பொருள், ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு முதல்ல தேவையான்னு பார்க்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அவன் வச்சுருக்கான், இவன் வச்சுருக்கான், என் ஃப்ரெண்ட் வச்சுருக்கான், இவன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் ஒரு திங்ஸை வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு அது வந்து உங்களுக்கு தேவையாக இருக்க சும்மா தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தாக்கா அது இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்க. அவன் வச்சுருக்கான், அதனால் நான் வச்சுருக்கேன், அது எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் அவன் வச்சுருக்கான். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரே போதும். ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் போதும். இல்லை ஒரு நார்மலாக ஒரு சீப்பாக ஒரு 5 lakhs ஒரு புது கார் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உன் ஃப்ரெண்டு வந்து பார்த்தாக்கா 20 லட்ச ரூபா கார் எடுத்துருப்பான். ஸோ நான் அதேமாதிரி வாங்கணும். ஸோ அதுக்கு இஎம்ஐ போடு. இது தேவையா? இட்ஸ் ஓகே. இப்போ வந்து பார்த்தினாக்கா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு 3 BHK வீட்டில் இருக்கார். எனக்கு வந்து 1 BHK வீடே போதும். ஸோ நான் அவன் மாதிரி வீடு வாங்கினா அவன் மாதிரி கட்டணும். தேவையா? சரி, என் ஃப்ரெண்டு வந்து 1.5 லட்ச ரூபாவில் ஐஃபோன் வச்சுருக்கான். எனக்கு நார்மல் மொபைலில் போகணும். நான் அவனை மாதிரி வச்சுருக்கணும். தேவையா? ஸோ இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து அர்த்தம் கூட கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து தேவையில்லாமல் அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டி நம்ம வெல்த்தை வந்து கில் பண்ணி அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நம்ம வெல்த்தை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம். ஸோ இதனால் அடுத்தவங்களாக கூட கம்பேர் பண்ணுறதால இந்த இஎம்ஐன்றது பெரிய ஒரு இம்பேக்டாக க்ரியேட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ மூணாவது விஷயம், சோஷியல் மீடியா இம்பேக்ட். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை. ஸோ இந்த சோஷியல் மீடியா முக்கியமாக இன்ஸ்டாகிராம் எடுத்திங்கனாக்கா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸோ இல்லை பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க வந்து நிறைய திங்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து வேர் பண்ணியிருந்தாலே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஒரு ஆக்டர் இருக்கார், இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காருன்னா, ஸோ அவன் அந்த வாட்ச் கட்டிட்டு இருக்கான். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு வாட்ச் வாங்கணும். ஸோ அவன் அந்த ட்ரெஸ் போட்டுருக்கான், அதேமாதிரி வாங்கணும். ஸோ அதேமாதிரி போயிட்டு வாங்குவாங்க.
ஸோ அது வந்து பார்த்தாக்கா லட்சக்கணக்கில் இருக்கும். அவன் வந்து சம்பாதிக்கிறான்னா அவன் வந்து கோடிக்கணக்கில் ஒரு ஆக்டர் வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து வாங்குறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து சம்பாதிக்கிறது மாதம் 20,000 30,000 நம்மளுக்கு வந்து வீட்டுடைய தேவையான விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து லட்சக்கணக்கில் நம்ம வாட்ச் வாங்கலாமா? எல்லா வாட்சும் நான் என்னன்ற ஒரு 1000 rupees கொடுத்து வாங்கினாலும் சரி, 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி, வாட்ச்னா வாட்ச் தான், அது வந்து ஒரே டைம் தான் காமிக்க போகுது. ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா, ஒரு ட்ரெஸ்ஸுனா கூட கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்தால் கூட பரவாயில்ல. இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க நிறைய ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தாக்கா அவங்க வந்து நிறையா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதை வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு எக்கச்சக்கமாக பணம் கொடுத்து வாங்குது. அது வந்து ஒரு டைம் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தாக்கா ஸோ பணத்துக்காக சும்மா குவாலிட்டி இல்லாத திங்ஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதை போய்ட்டு நீங்கள் எக்கச்சக்கமாக காசு கொடுத்து வாங்குவீங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு அந்த பொருள் தேவையான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம், அந்த சோஷியல் மீடியா இம்பாக்ட்னு சொல்கிறப்போ ஞாபகம் வருது. ஸோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஒரு 50 ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்துட்டு இப்போது லைக் வந்துட்டு முன்ன உங்களுக்கு தேவைனாவோ அது மட்டும் தான் நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாலாம் இல்லாத சமயத்தில் இல்லை லைக் ஓகே நார்மல் டைமில் என்ன வேணுமோ அது மட்டும் தான் பண்ணுவீங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் 50 ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா 50 ரீல்ஸில் வந்துட்டு ஒருத்தன் வந்து வாட்ச்சு, ஒருத்தன் வந்து காரு, ஒருத்தன் வந்து பைக்கு, ஆமாம் ஒவ்வொருத்தன் ஒரு 50 ரீல்ஸில் ஒரு 50 விஷயமான நம்ம இது வந்து ப்ரொமோஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 விஷயத்தையும் நீங்கள் அடையணும்னு பார்க்குறீங்க, அதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஸோ ஒரு 10 ரீல் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அதில் 4 பொருளை வந்து வாங்கிடுவீங்க. ஸோ அது தேவையில்லாத உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பர்டன் அண்ட் இஎம்ஐ க்ரியேட் பண்ணும், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். ஸோ நாளை பின்ன அது வந்து உங்களால் வந்து நீங்கள் பேர் பண்ண முடியல, அதை வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், எது உங்களுக்கு தேவை ஓகேங்களா, அதை வந்து பாருங்கள். தேவையான பொருளை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது அத்தியாவசியம் அதை பாருங்கள். அதை வந்து நீங்கள் எப்படி சீப்பாக வாங்கலாம், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வாங்கலான்றதை நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ தேவையில்லாத திங்ஸ் வந்து வாங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே உங்களோட வெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த திங்ஸை நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் எப்படி வாங்கலான்றது பாருங்கள். தேவையில்லாமல் இஎம்ஐ போடுறாங்க. இஎம்ஐ போட்டிங்கன்னா உங்கள் சேலரியில் ஒரு 20 to 30% போடுங்க. ஸோ அளவுக்கு மாரி வந்து இஎம்ஐ போட்டு நம்ம இஎம்ஐ நம்மளுடைய பேன் கார்டு வந்துட்டு அதில் லிமிட் முடிஞ்சிட்டுன்னு ஃப்ரெண்டோடைய கார்டு வாங்கி அவங்கள வந்து போட்டு, அதாவது உங்களுக்கு வந்துட்டு லிமிட் முடிச்சுன்னா அவ்வளோதான் உங்களால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளாக் பண்ணுறான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டு வாங்கி என்ன பண்ணுறீங்க, உங்களாலையும் கட்ட முடியாமல் அவங்களால சில டைமில் கொடுக்க முடியாமல் போய்டும். அது மாதிரி நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து வாங்கினான், இஎம்ஐயில் வந்து வாங்கினான், ஆனால் வந்து கட்டவே இல்லை, அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால் வந்து பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் பிரேக் ஆகும். ஸோ நீங்களும் யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸு ஓகே உங்களுக்கு அது வந்து உங்கள் ரிஸ்க்கு, நான் கொடுக்காதீங்கன்றது உங்களுடைய வெல்த்தை நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து சேஃப் கார்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பாருங்கள். ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய இது தெரிஞ்சு உங்களுக்கே தெரியும் அவங்க வந்து கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுங்க, ட்ரஸ்டபிள் ஆகலாம்னா கொடுங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ரிஸ்க். நான் கொடுக்கணும்னு சொல்ல, பட் வந்து கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் நிறைய டாபிக் இன்னும் நிறைய இருக்குது, நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத விஷயத்துக்கான இஎம்ஐ வந்து நீங்கள் குறைச்சிங்கனால உங்களோட வெல்த் க்ரியேட் ஆகும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக்ஸில் இல்லை எம்எஃப்பில் நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் விரும்புகிற பொருள் இல்லாமல் விரும்பாத பொருளை நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அன்டில் தென் பை ஃப்ரம் தேவேந்திரன். தேங்க்யூ ஸோ மச்.